வணக்கம் நண்பர்களே, நம்ம பிறா இன்சைட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போகும் இந்த தொகுப்புல நம்ம உடல் எடைய ரொம்ப வேகமா குறைக்கிற 7 ஆச்சரியமான ஃபேட் பர்னிங் ரகசியங்களை பத்தி ரொம்ப எளிமையாவும் சரியான சயின்ஸ் பேஸ்ட் எவிடன்ஸோடவும் பார்க்க போறோம். இந்த தகவல் கண்டிப்பா உங்க உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம கடைசியில ஒரு சர்ப்ரைசிங் ஃபேட் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால இடையில எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க தொடங்கலாம். 100,000 ஆமாங்க, 1,00,000. ஒரு சராசரியான ரொம்ப ஒல்லியா இருக்கிற ஒருத்தரோட உடம்புல கூட 1,00,000 கேலரி அளவுக்கு கொழுப்பு எனர்ஜியா சேமிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா நம்ப முடிகிறதா? இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய ரிசர்வ். ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்மள பல பேரும் ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையை மட்டுமே எரிச்சு எனர்ஜி ஏறுறதும் இறங்குறதுமா ஒரு ரோலர் கோஸ்டர் வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம உண்மையான டார்கெட் என்ன தெரியுமா? சர்க்கரையை நம்பி இருக்கிறத விட்டுட்டு நம்ம உடம்புல இருக்கிற இந்த மிகப்பெரிய நிலையான கொழுப்பு சேமிப்பை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான். நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நம்ம மூளை எப்பவும் சுறுசுறுப்பா வேலை செய்யணும்னா நாமும் எப்பவும் சர்க்கரையோ அல்லது கார்போஹைட்ரேட்டோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா அது முற்றிலும் தவறு. ஏன்னா நம்ம உடம்பால குளுக்கோனியோஜெனசிஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ப்ராசஸ் மூலமா தனக்கு தேவையான சர்க்கரையை தானே உருவாக்கிக்க முடியும். அதாவது நம்ம சாப்பிட்ற புரோட்டீன், கொழுப்பு, அப்புறம் கீட்டோன்கள் இதுல இருந்தே உடம்புக்கு தேவையான குளுக்கோஸை அது புதுசா தயாரிச்சுக்கும். மூளைக்கு சர்க்கரை வேணும் அப்படிங்கிறதுக்காக நாம வெளியில இருந்து சர்க்கரையை சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லைங்க. சரி, இப்படி நம்ம உடம்பு சர்க்கரையை எரிக்கிற நிலைமையில இருந்து கொழுப்பை எரிக்கிற நிலைக்கு முழுமையா மாறுறதுக்கு 1-3 மாசம் வரைக்கும் ஆகலாம். இதை தான் ஃபேட் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான விஷயம், கார்போஹைட்ரேட்டை விட ஒரு கொழுப்பு கேலரியில 2 மடங்கு அதிகமான எனர்ஜி இருக்கு. நீங்க இந்த ஃபேட் அடாப்டேஷன் ஸ்டேஜை அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கிறத காட்டுற ஒரு 6 சூப்பரான அறிகுறிகள் இருக்கு. முதல் விஷயம், உங்களுக்கு அடிக்கடி பசியை எடுக்காது. 2வது, ஸ்வீட்ஸோ கார்போஹைட்ரேட்டோ சாப்பிடணும்னு தோணவே தோணாது. 3வது, உங்க எனர்ஜி லெவல் நாள் முழுக்க குறையாம அப்படியே மெயின்டைன் ஆகும். 4வது, உங்க மூளை ரொம்ப ஷார்ப்பா வேலை செய்யும். மூட் எப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். 5வது, எக்ஸசைஸ் பண்ணும்போது சீக்கிரமா டயர்ட் ஆகவே மாட்டீங்க. அப்புறம் 6வது, உங்களுக்கு தேவைப்படுற தூக்கத்தோட அளவும் கணிசமா குறையும். நம்ம உடம்புல கொழுப்பா எரிக்கிற திறனையும் மெட்டபாலிசத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு 15 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னா மரபணுக்கள், வயசு, சுற்றுச்சூழல், உணவு, ஹார்மோன்கள், தசைகள், எக்ஸசைஸ், மன அழுத்தம், ஊட்டச்சத்து, தூக்கம், சாப்பிடுற நேரம், மருந்துகள், உணவில் உள்ள ரசாயனங்கள், வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் உங்க ஆரோக்கிய இருப்பு. இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது நண்பர்களே. பல பேருக்கு இது தெரியாது அல்லது தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் சயின்ஸ் என்ன சொல்கிறது என்றால் இது மிகவும் முக்கியமான இம்பாக்டை உருவாக்கும் விஷயம். இந்த 15 விஷயங்கள்ல எதை மாத்துறது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டம்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க பதில மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி சயின்ஸ் பேக்ட் ஹெல்த் ஃபேக்ட்ஸ், டெக்னாலஜி அப்டேட்ஸ் மற்றும் ரியல் வேர்ல்ட் நாலேஜ் தெரிந்து கொள்ள விரும்பினால் இப்பவே பீரா இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏனென்றால் அடுத்த பதிவுகளில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான மெடிக்கல், சயின்ஸ், ஏஐ மற்றும் டெக் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம ஃபேட் பர்னிங்கை எப்படி வேகப்படுத்துறது, அந்த ஆச்சரியமான 7 டிப்ஸ் என்னென்னு ஒவ்வொன்றா பார்ப்போமா? இதோ முதல் 3 டிப்ஸ். டிப் நம்பர் 1, உடற்பயிற்சி. ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங், அதாவது இந்த HIIT எக்ஸசைஸ் பண்றது கொழுப்பை எரிக்க ரொம்பவே நல்லது. ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான உண்மை என்ன தெரியுமா? எக்ஸசைஸ் பண்ணும்போது கொழுப்பு கரையாது. அதுக்கப்புறம் உங்க உடம்பு ரெக்கவர் ஆகும்போதுதான் கொழுப்பு நிஜமாவே கரையும். அதனால தினமும் ஹார்டான எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப வருத்திக்காம வாரத்துக்கு 1 அல்லது 2 முறை மட்டும் செஞ்சு உடம்புக்கு ரெஸ்ட் கொடுங்க. டிப் நம்பர் 2, தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 கிளாஸ் தண்ணியில 1 ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் கலந்து குடிங்க. இதுல இருக்கிற அசிட்டிக் ஆசிட் கல்லீரல் சர்க்கரையை உருவாக்குறத குறைச்சு இன்சுலின் அளவை செம்மையா கண்ட்ரோல் பண்ணும். டிப் நம்பர் 3, பகல்ல ஒரு 30 நிமிஷம் குட்டி தூக்கம் போடுறது. இது உங்க ஃபேட் பர்னிங் ப்ராசஸை நீங்க நம்ப முடியாத அளவுக்கு ஸ்பீடாகும். அடுத்து டிப் நம்பர் 4, மன அழுத்தம். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தா உடம்புல கார்டிசால், இன்சுலின் லெவல் அதிகமாகி உடல் எடை குறையிற ப்ராசஸை மொத்தமா முடக்கிடும். அப்போ இதை எப்படி சரி பண்றது? ஜிம்முக்கு போய் வெறித்தனமா எக்ஸசைஸ் பண்றதை விட தோட்டத்துல வேலை செய்யறது, வீட்டை கிளீன் பண்றதும் மாதிரி பிசிக்கல் ஒர்க் செய்யறது ரொம்பவே பெஸ்ட். ஏன்னு கேக்குறீங்களா? இந்த மாதிரி வேலைகளை செய்யும்போது நம்ம வாழ்க்கை பிரச்சனைகள்ல இருந்து கவனம் முழுமையா திசை திரும்பி ஸ்ட்ரெஸ் பெருமளவு குறையுது. எடைய குறைக்க இது ஒரு அட்டகாசமான வழிங்க. அடுத்து டிப் நம்பர் 5, டயட்ல முழுமையான கன்சிஸ்டன்சி. நம்மள நிறைய பேர் டயட்ல இருப்போம். ஆனா வாரத்துல ஒரு நாள் மட்டும் சும்மா கொஞ்சமா கார்போஹைட்ரேட் சாப்பிட்டுக்கலான்னு சீட் பண்ணுவோம். ஆனா உஷார், இந்த சின்ன சீட்டிங் கூட உங்க ஃபேட் பர்னிங் ரிசல்ட்டை மொத்தமா தடுத்து நிறுத்திடும். இதை துல்லியமா கண்டுபிடிக்க A1C அப்படிங்கிற ஒரு ரத்த பரிசோதனையை செஞ்சு பார்க்கலாம்.
கடந்த 3 மாசத்துல உங்க ரத்தத்தோட சராசரி சர்க்கரை அளவை இத அப்படியே அக்குவேரா அணிவேரா காட்டிடும். நீங்க எந்தெந்த நாட்கள்ல எல்லாம் டயட்டை மீறி சீட் பண்ணீங்க அப்படிங்கிற சீக்ரெட்டை இந்த டெஸ்ட் ஈஸியா காட்டி கொடுத்துடும். டிப் நம்பர் 6, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்புறம் கொழுப்பு சாப்பிடுற முறை. ஆரம்பத்துல நீங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது சாப்பாட்டுல கொஞ்சம் அதிகமா கொழுப்பு சேர்த்துக்கோங்க. இது நீங்க ரொம்ப நேரம் பசி இல்லாம இருக்கவும் உதவும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் சரி பண்ணும். ஆனா ஒரு 3 மாசம் கழிச்சு உங்க உடம்பு ஃபேட் அடாப்டட் நிலைக்கு மாறினதுக்கு அப்புறம் சாப்பாட்டுல எக்ஸ்ட்ராவா சேர்க்கிற MCT ஆயில் மாதிரியான கொழுப்புகளை கண்டிப்பா நிறுத்திடணும். அப்போதான் உங்க உடம்பு உள்ள ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற கொழுப்பை எரிக்க ஆரம்பிக்கும். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 75 கிராம் கொழுப்புக்கும் குறைவா உங்க டயட் எப்பவும் போயிடக்கூடாது. இறுதியா டிப் நம்பர் 7, ஹெல்தி கீட்டோ வெர்சஸ் டர்ட்டி கீட்டோ. நீங்க ஐரோப்பியர்களை கவனிச்சு பார்த்தா தெரியும், அவங்க நல்லா சாப்பிட்டாலும் உடல் எடையா ரொம்ப ஈஸியா குறைச்சிடுவாங்க. இதுக்கு என்ன காரணம்? அவங்களோட சாப்பாடு அதிக ஊட்டச்சத்து நிறைஞ்சது, அதாவது நியூட்ரியன் டென்ஸா இருக்கும். ஆனா பல பேர் டர்ட்டி கீட்டோ முறையா ஃபாலோ பண்றாங்க. அதாவது வெறும் கொழுப்பு, புரோட்டீன் நம்பர்களை மட்டுமே கணக்கு பண்ணிட்டு எந்தவித ஊட்டச்சத்தும் இல்லாத உணவுகளை சாப்பிடுறது. உண்மையான ஃபேட் பர்னிங் அப்படிங்கிறது நீங்க சாப்பிடுற உணவோட தரத்துல தான் இருக்கே தவிர வெறும் நம்பர்களை கணக்கு பண்றதுல இல்லைங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்க மெட்டபாலிசம மாத்திர சக்தி உங்க கைகள்ல தான் இருக்கு. இந்த 7 வழிமுறைகள்ல இன்னைக்கு நீங்க எந்த விஷயத்த முதல்ல மாத்த போறீங்க? இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் செய்யுங்க. இந்த தகவல் மற்றவர்களுக்கும் உதவும் என்று நினைத்தால் உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட சயின்ஸ், ஹெல்த், டெக்னாலஜி மற்றும் ரியல் ஃபேக்ட்ஸ் பதிவுகளை தொடர்ந்து பார்க்க இப்பவே பிறா இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த பதிவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்க பார்க்க போகிறோம். அதை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில். வணக்கம்.